ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அதனால வந்து நெக்ஸ்ட் இப்போ என்ன படிக்க போறோம் அப்படின்னா C++ ப்ரோக்ராம்ல வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம படிக்கணும். இப்போ C++ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா C++ ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹெட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து இருக்கக்கூடிய ஹெட்டர் ஃபைலை பத்தி படிக்கிறது. அதாவது சில வந்து இப்போ பாத்தீங்கன்னா stdio.h அந்த மாதிரி கொடுத்துருப்போம். இதுல வந்து C++ என்னன்னா iostream.h அந்த மாதிரி கொடுப்போம். அதுதான் ஹெட்டர் அப்படிங்கிறது. 4 டைப்பா நம்ம பிரிப்போம். அது ரெண்டு செகண்ட்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் டெஃபினிஷன் சொல்லும்போது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புக் இருக்கு அப்படின்னா அந்த புக்குங்கிறது ஒரு கிளாஸ் நேம். அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த அதோட பிரைஸ் அதோட ஆத்தர் அவங்கள பத்தி படிக்கக்கூடியது அந்த கிளாஸ் அந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது. அதாவது மெம்பர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு எடுத்து சொல்றது. மெம்பர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட பிரைஸ் அது மாதிரி அதை பத்தி உள்ள டீடைல்ஸ் அந்த குவான்டிட்டி அது மாதிரி டீடைல்ஸ் அதெல்லாம் பத்தி படிக்கிறதா மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடியது. மெயின் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்னா நம்ம இந்த மூணையுமே வந்து அதாவது ஹெட்டர் கிளாஸ் டெஃபினிஷன் மெம்பர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இந்த மூணையும் சேர்த்து ஒரு மெயின் ஃபங்க்ஷனா நம்ம இது பண்றது அதாவது அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வருவோம். இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் த சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் ஃபைல் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகணும் அப்படின்னா ரன் ஆகணும் அதே நேரத்துல எடிட் ஆகணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா அதனோட சோர்ஸ் வந்து தேவை. இப்போ C++ ப்ரோக்ராம் கேன் பி கிரியேட்டட் யூசிங் எனி டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா நோட் பேட் அந்த மாதிரி இதுல இருக்கு அப்படின்னா நோட் பேட்ல தான் நீங்க ஒரு சின்ன வேர்ட் தப்பா டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த C++ அந்த இது இருக்கும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணி ஏன் எப்படி எதனால அப்படி எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுல யூனிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக்ஸ் அப்படி அதுல வந்து யூஸ் பண்றோம். we can use vir ed text editor அப்படின்னு சொல்லலாம். அதாவது எடிட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் எடிட்டர் அதுல இருக்கும். அந்த கிரியேட்டிங் ஃபைல்ல சோர்ஸ் ஃபைல்ல இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபைல் அண்ட் ஷுட் பி ஹேவிங் ப்ராப்பர் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அதாவது நம்ம வந்து இப்போ சி ப்ரோக்ராம் நீங்க பண்றீங்க அப்படின்னா சிக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பீங்க. என்ன எக்ஸ்டென்ஷன் .c அப்படின்னு கொடுப்பீங்க. அப்பதான் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதே மாதிரி சிபிபிக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னா அதாவது அதாவது சிபிபி சிஎக்ஸ்எக்ஸ் கேபிட்டல் சி அந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பைலிங் அண்ட் லிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்ப ரன் ஆகணும் நான் எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்துட்டேன். இப்ப வந்து அதை ரன் பண்ணிக்கணும் அதை கம்பைல் பண்ணிக்கணும் இந்த அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு என்ன தேவை அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப C++ provided a built-in editor and menu barல இருக்கும். நமக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா C++ அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கும் மேல மெனு பார் அப்படின்னு சொல்லி ஃபைல் எடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கம்பைல் பண்றதுக்கு ரன் பண்றது ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதுல வந்து ஒரு இடத்துல நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோக்ராம் கம்பைல் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரன் பண்ணணும். அதனால அதுல இருந்து கம்பைல் ப்ரோக்ராம் கம்பைல் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பைல் பண்ணிட்டோம். இப்ப கம்பைல் பண்ணியாச்சு எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியாச்சு எரர் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரன் பண்ணிக்கணும். அதாவது எக்ஸிக்யூட் அப்ப ரன் பண்ணிக்கணும். இப்ப ரன் கமாண்ட் வந்து அதுல இருக்கும். கம்பைலுக்கு அப்புறம் கம்பைல் லிங்க் அண்ட் ரன் த ப்ரோக்ராம் இந்த ஸ்டெப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்ப டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து படிக்கிறோம். டோக்கன்ஸ் சொல்லும்போது கீவேர்ட்ஸ். இப்ப வந்து ஒரு ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்னா இன்டிஜியர் ஃப்ளோட் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றது அதெல்லாம் ஒரு டேட்டா டைப்ஸ். அந்த கீவேர்ட்ஸை பத்தி வச்சுதான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பத்தி சொல்லுவோம். அதே மாதிரி ஐடென்டிஃபையர்ஸ் என்ன வேரியபிள் என்ன வேரியபிள்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து என்ன டேட்டா அந்த டேட்டா டைப்ஸை பத்தி தான் 5 டைப்பா பிரிச்சிருக்கோம். கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங்னு சொல்லும் போது இப்ப கேரக்டர்ஸா யூஸ் பண்றோமா இல்ல சிங்கிள் கேரக்டர்ஸா யூஸ் பண்ணோமா இல்ல டபுள் கேரக்டர்ஸா யூஸ் பண்றோமா அப்படின்னு பார்க்கிறது. ஆப்ரேட்டர்ஸ் சொல்லும்போது அரித்தமெட்டிக் லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். அந்த ஆப்ரேட்டர்ஸ்ல நம்ம என்ன கிரேட்டர் தான் யூஸ் பண்றோமா லெஸ் தான் யூஸ் பண்றோமா அந்த மாதிரி அதை வச்சுதான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த ப்ரோக்ராம் அதுதான் டோக்கன்ஸ் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேசிக் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத ஒரு டேட்டா டைப்ஸ்ல வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் என்ன இப்போ வந்து இன்டிஜரா ஃப்ளோட்டா அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அதாவது இன்டிஜர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பாயிண்ட் இல்லாம வரக்கூடிய வச்சு இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல பேசிக் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லும்போது C++ டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம 2 டைப்பா பிரிக்கும். அதுல வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப் டிரைவ்டு டைப் அப்படின்னு சொல்லுவோம். யூசர் டிஃபைன் டைப்னா ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரக்சர் யூனியன் கிளாஸ் எனுமரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரோக்ராம் இப்ப புக்கு நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி அதுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வரணும். அதுக்கு என்ன நம்ம கலர் புக்கு என்ன ஆத்தர் எழுதின புக்கு என்ன புக்கு அந்த புக்ல எத்தனை டைப் இருக்கு அந்த மாதிரி கொண்டு வரது. டிரைவ்டு டைப்னு சொல்லும்போது அரே வச்சு யூஸ் பண்ணக்கூடியது ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ண இதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது.
இப்போ வந்து அதே மாதிரி இன்டிகிரல் டைப் அப்படின்னு சொல்லும்போது இதுல என்ன இன்டிஜர் யூஸ் பண்றோம், கேரக்டர் யூஸ் பண்றோம். இன்டிஜர்னா நமக்கு பாயிண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது, வெறும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 82 92 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். கேரக்டர்னு சொல்லும்போது ரெண்டு டைப், சிங்கிள் கேரக்டர், ஸ்ட்ரிங் கேரக்டர். அதாவது சிங்கிள் கேரக்டர்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள நம்ம யூஸ் பண்ணிப்போம், ஏ பி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஸ்ட்ரிங் கேரக்டர்னு சொல்லும்போது வெல்கம் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ளோட்டிங் டைப் அப்படின்றது ஃப்ளோட் டபுள். ஃப்ளோட்னா பாயிண்ட் வச்சு வரும், டபுள் சொல்லும்போது அதில் பாயிண்ட்டும் இருக்கும், செகண்ட்ல வந்து அதுல வந்து சிம்பிள்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ட்னு சொல்லும்போது ஒரு மெயின் ஃபங்க்ஷன். இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் பத்தி இது என்னென்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து என்ன ப்ரோக்ராம் எப்படி யூஸ் போடணும், அதுல என்னென்ன டேட்டா டைப்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.